நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பக்கத்தில் உள்ள நாமகிரிப்பேட்டை கிராமத்துல ஒரு அம்மா நாய்க்கு 5 குட்டிகள் பிறந்திருக்குங்க. அந்த அம்மாவும் குழந்தை நாய்களும் சந்தோஷமா விளையாட்டு இருந்திருக்குங்க. அந்த கிராமத்துல மொத்தமாவே 10 to 20 வீடுகள் தான் இருக்கும் போல. திடீரென்று அந்த அம்மா நாய் இரவு நேரம் ஃபுல்லாவே அழுதுட்டே இருந்திருக்குங்க. அந்த ஊர்ல உள்ள எந்த மக்களையும் தூங்கவே விடல போல. காலையில விடிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த அம்மா நாய் அழுகை நிறுத்தவே இல்லை போல. சத்தமா அழுதுட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் பொதுமக்கள் அந்த நாய் பின்னாடியே வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த 5 குழந்தை நாயில 2 குழந்தை நாய்கள் கிணத்துல விழுந்து உயிருக்கு போராடி கொண்டிருக்குங்க. உடனடியா பொதுமக்கள் தமிழ்நாடு தீயணைப்புத்துறைக்கு தகவல் அளிச்சிட்டு இருக்காங்க. ராசிபுரம் ஃபயர் டீம் அங்க உடனடியா கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. சம்பவ இடத்திற்கு வந்ததும் தங்களோட கருவிகளை எடுத்துட்டு கிணற்று கிட்ட போயிட்டு இருக்காங்க. கிணற்றுடைய ஆழம் எப்படி 70 to 80 அடி ஆழம் இருந்திருக்குங்க. இறங்கவே வழி இல்லங்க, பாழடைஞ்சு போயிருந்துச்சு. ஃபுல்லாவே கற்களால காலை கிழிக்கிற போல இருந்துச்சுங்க. 2 குழந்தை நாய்களும் உள்ள தவிச்சிட்டு இருந்துச்சுங்க. அதை பார்த்தா தீயணைப்பு வீரர் உடனடியே இறங்க தயாரானாருங்க. தீயணைப்பு வீரர் ஷேவாக் மதன் என்பவர் ஆர்னஸ் கருவியை போட்டு தலையில தலைக்கவசத்தை போட்டு பாதுகாப்பா அந்த கடுமுரடா கற்கள்ல காலை வச்சு இறங்குறாருங்க. இறங்கவே வழி இல்லாத அந்த கிணத்தின் உள்ள சிறிய சந்து போல அந்த பாறைகள்ல காலை வச்சுட்டு ரொம்பவே சிரமப்பட்டு இறங்கிட்டாருங்க. வீரர் பாத்தீங்கன்னா உள்ள போகும்போதே சாக்குப்பை ஒண்ணு எடுத்துட்டு போயிட்டாருங்க. அந்த சாக்குப்பையை மேல இருந்தவங்க கட்டி உள்ள அனுப்பிட்டாங்க. வீரர் உள்ள போன உடனே மேல இருந்தவங்க அனுப்பின சாக்கு பைகளை அந்த 2 குழந்தை நாய்களையும் தூக்கி உள்ள வைக்கிறாருங்க. கடவுளுடைய அருளால அந்த 2 குழந்தை நாய்க்கும் எந்தவித பெரிய அடியும் படலங்க. அதுல தண்ணீரும் பாத்தீங்கன்னா ஒரு மூலையில தான் இருந்துச்சு. சோ பிரச்சனை இல்ல. அந்த 2 குழந்தை நாய்களை அந்த பையில போட்டதுக்கு அப்புறமா அந்த சாக்கு பையை மேல இருக்கவங்களை இழுக்க சொல்லிட்டாருங்க. தீயணைப்பு வீரர் அந்த நாய்க்குட்டியை மேல இழுத்ததுக்கு அப்புறமா அவரும் மேல ஏறி வராருங்க. வரும் வழியில அவருக்கு ஒரு ஆச்சரியம் காத்து இருந்துச்சுங்க. ஷாக்காவா இருந்துச்சுங்க. ஒரு கொம்பேரி முக்கன் பாம்பு எட்டி பார்த்திருக்கு. நல்ல வேளையாக வீரருக்கு எந்தவித பிரச்சனையும் ஏற்படாம அவர் பத்திரமா மேல வந்துட்டாருங்க. மேலே வந்த உடனே சாக்கு பையில அவர் கட்டி அனுப்பி அந்த 2 குட்டிகளையும் அவிழ்க்கிறாருங்க. அந்த சாக்கு பையில தான் போட்டிருந்த முடிச்ச அவிழ்த்திட்டு அந்த சாக்கு பை எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் நடந்தே போறாருங்க. கிணற்றை விட்டு கொஞ்சம் தள்ளி போனதுக்கு அப்புறமா அவர் அந்த 2 குழந்தை நாய்களையும் சாக்கு பையில இருந்து வெளியே விடுறாருங்க. அவ்வளவு நேரமா அழுதுட்டே இருந்த அந்த அம்மா நாய் பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகள் நாய்கிட்ட ஓடி வந்து தன்னோட பாசத்தை காட்ட வருதுங்க. குழந்தை நாய்களும் வீரரையே சுத்தி சுத்தி வருதுங்க. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அந்த குட்டிங்க. இந்த மீட்பு பணியில ஒவ்வொரு இடத்திலையும் தன்னோட உயிரை பணைய வச்சு அந்த உயிரில காப்பாத்திய தீயணைப்பு வீரருக்கு நீங்க ஒரு ரெட் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணிட்டு அந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கங்க அவருக்காக. அப்பதான் எல்லாருக்குமே தெரிய வருங்க அவர் பண்ண நல்ல விஷயம்.